அமராவதி அணை மற்றும் திருமூர்த்தி அணைகள் நிரம்பி வெளியேறும் உபரி நீரினை நீரின்றி வறண்டு கிடக்கும் தாராபுரம் உப்பாறு அணைக்கு திருப்பிவிட விவசாயிகள் அரசிடம் கோரிக்கை. தமிழக பகுதிகளின் பெரும்பாலான அணைகள் நிரம்பி வழியும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமைந்திருக்கும் உப்பாறு அணை நீரின்றி வறண்டும் நிலத்தடி நீர் குறைந்தும் காணப்படுவதால் இப்பகுதி விவசாயிகள் மிகவும் வேதனையுற்று இருக்கின்றனர். உப்பாறு அணையானது 1957 ஆண்டு கட்டுமான பணிகள் துவங்கி 1962 முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜர் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. அணையின் நீராதாரமாக பரம்பிக்குளம், ஆழியாறு அணை கொள்ளப்பட்டு அணைகளிலிருந்து வெளியேறும் உபரி நீர் உப்பாறு அணைக்கு அளிக்கப்பட்டு வந்தது. இதனால் ஏறத்தாழ 7500 ஏக்கர் நேரடியாகவும் 10,000 ஏக்கர் மறைமுகமாகவும் பயனடைந்து இப்பகுதி விவசாயம் செழிப்புற்று வந்த நிலையில் பின்வந்த காலகட்டங்களில் பரம்பிக்குளம் ஆழியாறு அணைப்பாசன பகுதி விரிவுபடுத்தி சுமார் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் முறைப்பாசன பகுதிகளாக மாற்றி தண்ணீர் அளிக்க துவங்கியதால் உப்பாறு அணைக்கு அளிக்கப்பட்டு வந்த உபரி நீர் முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் அணை வறண்ட துவங்கியது. மேலும் இப்பகுதியில் தொடர் மழையின்மையால் கடும் வறட்சி ஏற்பட்டு உப்பாறு அணை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக முற்றிலும் வறண்டு போனது. இதனால் இப்பகுதிகளில் நிலத்தடி நீரும் குறைந்து விவசாயம் இப்பகுதிகளில் குறைந்து போக துவங்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 19 நாட்களாக உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் 5 கட்ட பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு வராததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இன்று செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆபத்தான முறையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். உப்பாறு அணைக்கட்டுக்குள் போராடி வந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது செல்போன் கோபுரத்திற்கு அருகில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். தாராபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் கலையரசன் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித பயனும் அளிக்காததால் செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.
எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர் 30 நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்ப்ளே மாற்றி தரப்படும். 20 நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், மைக், ரிங்கர் சரி செய்து தரப்படும். 10 நிமிடத்தில் 1 வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும். அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர், ஹேமர் ப்ரூஃப் டெம்பர், 9H டெம்பர், பிரைவசி டெம்பர், ஃபிளெக்சிபிள் டெம்பர், எட்ஜ் டெம்பர், விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும். அனைத்து விதமான ஆக்சசரிஸ், டேட்டா கேபிள், சார்ஜர், ஹெட்போன், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஆல் பிராண்ட் நெக் பேண்ட், ஏர்பட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க், பென் டிரைவ், மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர், NRT காம்ப்ளெக்ஸ், திருச்சி ரோடு, மாணிக்காபுரம் ரோடு, மங்கலம் ரோடு, திருச்சி ரோடு, அண்ணா நகர், பல்லடம்.